ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலிஃப்ளவர் பீட்ரூட் வச்சு ஒரு கறி செய்யலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும் ஒரு ஓரமா. பீட்ரூட் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு தோல் சீவி கழுவிட்டு அப்புறம் வந்து குட்டி குட்டியா நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான், அதுவும் நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாம்பார், ரசம், காரக்குழம்பு அந்த மாதிரி எந்த குழம்பு ஐட்டங்கள்னாலும் வச்சு இப்போ சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். அதை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். கல்லுப்பு தான் சேர்த்துருக்குறேன். தண்ணி ஊற்றினால கலந்துடுது. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது வந்து காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் ஜீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு ஆனியன், எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன் தனியாக. அது கூட வேறு எதுவும் ஆட் பண்ணல. தேங்காய் மட்டும் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் இட்லி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும் பொரியலுக்கு. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா தேங்காவோட சேர்ந்து வேகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக அந்த மிளகாத்தூள் வாசனை. இட்லி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள் கிடையாது. அதுவும் தேங்காவும் போட்டு நல்லா இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்ணும்னு இல்லை,
தனியாக ஒரு கிணத்துல போட்டு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் செய்யலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், ஆனியன், தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரம் எதுவுமே போடல. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம்ல, அதையும் எடுத்து இதோட சேர்த்துடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிருங்க. வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே அந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அதோட அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்துடும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க போதும். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம் அந்த காலிஃப்ளவரை. சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்புலாம், ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட்டும் காலிஃப்ளவரும் வச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா. இப்போ நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில். ரச சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் மசாலாவும் பீட்ரூட் பொரியல் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.